வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 5. தன் வீடு தனக்கே அந்நியமாக மாறிப்போன உணர்வில் சமையலறையில் தன் அன்னைக்கு உதவி கொண்டிருந்தாள் அஞ்சிலை. சொந்த பந்தங்கள் கூடியிருக்கையில் தனது இயல்பையே அவள் தொலைப்பதுதான் எப்போதும் நடக்கும் வழக்கம் என்றாலும் இந்த முறை சற்று கடுப்பாகவே உணர்ந்தாள். ஐயோ! வேலைக்கு வேற நேரமாகுது. யாராவது அம்மாக்கு உதவிக்கு வந்தா விட்டுட்டு போகலாம் என்று உள்ளுக்குள் கடுப்புடன் அவள் புலம்புகையில் அங்கு வந்த அர்ஜுன், "அஞ்சு, பாட்டி உன்னை கூப்பிடுறாங்க" என்றான். ஏற்கனவே வேலைக்கு நேரமான கடுப்பில் இருந்தவள், "என்னையா? எதுக்கு?" என்றிட, அந்த வழியே வந்த அவளது மூத்த அத்தை, "பெரியவங்க கூப்பிட்டா என்னன்னு போய் பார்க்கணும். இதென்ன ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிற?" என்றிட, சப்பாத்தி தேய்த்துக் கொண்டிருந்த அவள் அன்னை சட்டென அவளை திரும்பி பார்த்து முறைத்தார். அன்னை தன்னை முறைப்பதைக் கண்டு அரண்டு விழித்தவள், இதோ போறேன் அத்த" என்க, வந்த வேலை முடிந்தது என்ற பாணியில் அவரும் நகர்ந்தார். அன்னையை பயத்துடன் பார்த்தவள், "அம்மா, அது" என்க, "என்ன அசிங்கப்படுத்தனே செய்வீங்களா? கூப்பிட்டா என்னன்னு போய் பாரேன். அவங்க பேசுற போல ஏன் வச்சுக்கிற? அவங்களாம் ரொம்ப நல்ல புள்ள குட்டிய வளர்த்த மாதிரி இப்ப என் வளர்ப்பதான் குறையா பேசுவாங்க. நீங்களும் அதுக்கேத்த மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. போய் தொலை. என்னத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு போய் கேளு" என்று சத்தமின்றி ஆனால் அழுத்தமாய் திட்டி அனுப்பினார். கண்களில் கண்ணீர் தழும்பி நிற்க தன் தம்பியை பார்த்தவளை பாவமாக பார்த்தவன் கண்களை சிமிட்டி, "ஒண்ணுமில்லவா" என்று சைகை செய்ய அவனுடன் மேலே சென்றவள் கண்ணீர் கன்னம் தாண்டி வழியவும் எங்கே யாரும் பார்த்து அதற்கும் ஏதாவது பேசிவிடுவரோ என்ற பயத்தில் சட்டென அதை துடைத்துக் கொண்டாள். அழாத அஞ்சு. அம்மா ஏதோ கோபத்துல பேசிட்டாங்க. என்னைக்காவது நம்மள இப்படி பேசியிருக்காங்களா?" என்று அர்ஜுன் வினவ, "அம்மா மேல கோவமெல்லாம் இல்லடா. எனக்கு என் மேலயே கோவம். கடுப்பா இருக்குடா அஜு. சொந்த வீட்லயே விருந்தாளி போல வேத்த ஆளா உணர்றேன். வேலைக்கு வேற நேரமாச்சு" என்றாள். "சரி, பாட்டிய பார்த்துட்டு நீ கிளம்பு. நான் அம்மாக்கு உதவி பண்ணிக்கிறேன்" என்று அவன் கூற சிறு தலையசைப்புடன் நடந்தாள். பெரியவர் அன்று கிளம்ப உள்ளதால் பேர பிள்ளைகளுக்கு கையில் காசு கொடுத்து ஆசி வழங்கி அனுப்பி வைக்க பாட்டியை வணங்கிவிட்டு கீழே வந்தவள் தனது அலைபேசி ஒலி எழுப்பவும், சாய்தான்னு நினைக்கிறேன்டா. நான் கிளம்புறேன். நீ அம்மா கிட்ட சொல்லிடு" என்றாள். "அஞ்சு, இன்னைக்கு மதியமே எல்லாரும் கிளம்புறாங்க. நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போ. அப்புறம் அதுக்கும் ஏதாவது பேச்சு வாங்குவ" என தமக்கை வருந்தும்படி ஏதும் நடந்திடக் கூடாது என அவன் கூற, "சரிடா" என்றவள் சென்று அனைவரிடமும் கூறிக்கொண்டு தனது உடைமைகளுடன் வெளியே வந்தாள். அங்கு தன் இருசக்கர வாகனத்தில் கோபத்துடன் அமர்ந்திருந்த சாய் அவள் காலணிகளை அணியும் போது சுற்றி நிறைய காலணிகள் இருப்பதை கவனிக்க அவள் தாமதப்படுத்தியதன் காரணம் புரிந்து அமைதியாகினாள். வண்டியில் வந்தேறிய அஞ்சு, "சாரி சாய், லேட் ஆகிடுச்சு" என்று கூற, "பரவாயில்லடி" என்றபடி வண்டியை எடுத்தாள். தோழியின் அபார மௌனம் அவளுக்கு ஏதோ கசப்பான நிகழ்வு நடந்திருப்பதை உணர்த்த அவளை திசை திருப்பும் பொருட்டு பேச்சு கொடுத்தபடி மருத்துவமனையை அடைந்தாள். அன்றைய நாள் முழுதும் அஞ்சுக்கு சோக கீதமாகவே செல்ல, தோழியிடம் நடந்தவற்றை பகிர்ந்த பிறகும் கூட ஏனோ அவள் மனம் நிம்மதி அடையவில்லை. இரவு வீடு திரும்பியவள் இரவு உணவை துறந்துவிட்டு தனதறைக்கு சென்று குளித்து உடை மாற்றிவிட்டு மெத்தையில் விழுந்தவள், "ச்சே, நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த சோகமெல்லாம் எனக்கு செட் ஆகுமா?" என்று அவள் நினைத்து தன்னை திசை திருப்ப முயற்சிக்க கழிவிரக்கம்தான் வந்து தொலைத்தது. தனது சோகங்களை சொல்லில் வடித்து நிம்மதியை பெற தன் பேனாவை நாடினாள். கவிதைகள் இயற்ற காலை நடந்தவற்றை அசை போட்டவளுக்கு மற்றவர் கூடியிருக்கும் வேளை தனது குறும்பான இயல்பை அவள் தொலைத்து விடுவது புரிந்து மனம் கனக்க, மகிழ்வாய் துவங்கிய சில வருகைகள் மனதை துளைத்து விடுகின்றன. "நான் என் இயல்பை தொலைப்பதால்" என்ற கவிதையை
தனது நாட்குறிப்பில் எழுதினாள். மீண்டும் எண்ணங்களின் சுழற்சி எங்கெங்கோ பயணிக்க அவள் கை கவிதைகளை தீட்டிக் கொண்டிருந்தது. காதலாய்தான் துவங்குகிறது வாழ்க்கை. ஆனால் காலம் கடந்த பின்பு கசந்து போய்விடுவது என்ன மாயமோ என்று அன்று சித்தப்பாவின் சண்டையை எண்ணி அவள் கவிதை தீட்ட, தனது கவிதைகளை மீண்டும் வாசிக்கையில் தனது சோகங்களை அவை தாங்கிக் கொண்டதாக உணர்ந்தாள். மென்புன்னகை ஒன்று அவள் இதழில் வந்து போக, அந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு படுக்க சென்றவளை நிம்மதியான தூக்கம் தழுவிக்கொள்ள, அந்த இரவு அமைதியாக முடிந்து மறுநாளுக்கு வழிவகை செய்தது. அந்த அழகிய காலை வேளையில் தாயும் தங்கையும் தரகருடன் தீவிரமாக விவாதிப்பதையும், அவர் திரு திருவென விழிப்பதையும் அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரன். என்ன அண்ணன் நீங்க? நல்லா மகாலட்சுமி மாரி பொண்ண காட்ட சொன்னா, நீங்க இப்படி பொண்ண காட்டுறீங்க? என்று மகா கூற, அந்த புகைப்படங்களில் ரெக்கை ஒன்று இருந்தால், தேவதைதான் என்று கூறப்படும் எழிலுடன் இருந்த பெண்கள் இதை கேட்க அங்கில்லை என்று ஆசுவாசம் அடைந்தார். மா, இதை விட அழகிய நீங்க எங்க தேடுவீங்க? என்று அவர் கேட்க, பார்த்தாலே கண்ல கருணை இருக்கணும். முகத்துல ஒரு தெய்வீக பொலிவு இருக்கணும். உதட்டுல உண்மையான சிரிப்பு இருக்கணும். மரியாதை கொடுக்க தோன்ற போல இருக்கணும். என்று மகா கூறினார். அம்மா, அதுக்கு நீங்களே தான் ஒரு பொண்ண உருவாக்கணும். என்று அவர் கூற, மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க. என் அண்ணனுக்கு ஒரு நல்ல குணமான, லட்சணமான பொண்ணா பார்க்கணும். பார்த்ததும் இவங்க தான்னு உணர்த்தணும். என்று ரூபி கூறினாள். அவன் காதலிச்சு உணர வேண்டியத கட்டி வைக்கிற இதுக உணர நினைக்குதுங்க. கால கொடுமடா ஈஸ்வரா! என்று அவர் மனதோடு புலம்ப, வாய்விட்டு சிரித்த ருத்ரன், மாமா நீங்க போங்க. இவங்க இப்படிதான் ஏதாவது குறை சொல்லுவாங்க. என் ஜாதகம் இருக்குதுன. அதுக்கு பொருந்தி எதுவும் வரன் வந்தா மட்டும் கொண்டு வாங்க என்றான். அவர் சென்றதும், அண்ணா ஏன் இப்படி அவரை துரத்தி விடுற? என்று ரூபி வினவ, ஆஹாஹா என வாய்விட்டு சிரித்தவன், யாரு நான் துரத்துறனா? உங்ககிட்ட இருந்து விடுதலை கொடுத்திருக்கேன் என்றான். அவனை முறைத்த மகா, டேய் நல்ல பொண்ணா பார்க்க வேணாமாடா? என்று வினவ, அம்மா பொண்ணு அழகுல என்னம்மா இருக்கு? ஒத்துக்கிறேன். அழகையும் பார்த்துதான் கல்யாணம் நடக்குது. ஆனா அதுல மட்டும் பொண்ணு நல்ல பொண்ணுன்னு எப்படி சொல்லிட முடியும்? என்ன புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு அமைஞ்சா போதும்மா. அத போட்டோல பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. வாழ்ந்துதான் புரிஞ்சுக்கணும். ஜாதகம் பொருந்தி வர பொண்ணுல உங்களுக்கு யார புடிச்சிருக்கோ சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். மகனை பெருமிதத்துடன் ஒரு பார்வை பார்த்தவர் புன்னகையுடன் நகர, ச்சே, உனக்குள்ள இப்படி ஒரு ரொமான்டிக் பாய் இருக்கான்னா இத்தனை நாளா இது தெரியாம போச்சே என்று ரூபி கூற, தில் மேலும் சத்தமாக சிரித்து, வாயாடி என்று விட்டு நகர்ந்த அண்ணனை பார்த்து, என்னண்ணா வெட்கமா என்று வம்பிழுத்து 2 கொட்டு வாங்கிக் கொண்டு நகர்ந்தாள். ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கல்யாண வயதில் தனக்கு வரப்போகும் தனது சரிபாதி தன்னிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், தான் அவரை இப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கும்போது, அதில் ருத்ரன் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவனுக்கும் தனது மனைவி தன்னிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும், தான் இப்படியெல்லாம் அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைகளும் இருந்தன. ஆனால் அந்தோ பரிதாபம்! அவனவளாக போறவளுக்குதான் இதை பற்றிய எந்த எண்ணமும் இல்லை. அன்றைய இரவு மாடியில் அமர்ந்து கொண்டு அலைபேசியில் வேலை விடயமாக பேசிக் கொண்டிருந்தவன் அருகே வந்து ரூபி அமர்ந்து கொள்ள, அவள் புறம் திரும்பி மெல்ல புன்னகைத்துவிட்டு பேச்சை தொடர்ந்தவன் சில நிமிடங்களில் முடித்து கொண்டான். தங்கையை பார்த்து, என்ன ரூபி சாப்பிட்டியா என்று வினவ, சாப்பிட்டனா என்றவள் அன்று கல்லூரியில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களைப் பற்றி எப்போதும் போல் அவனிடம் கூறிக் கொண்டிருந்தாள். என்ன தோன்றியதோ திடீரென யோசனையான குரலில், ஏ ரூபி, என் கல்யாணத்துல இவ்ளோ சிரத்தை எடுத்து பொண்ணு தேடுறியே, நாள பின்ன அண்ணின்னு ஒருத்தி வந்தா அண்ணன் நம்மள விட்டுடுவானோ இல்ல அண்ணி பிரிச்சிடுவாளோன்னுலாம் உனக்கு பயம் இல்லையா என்று வினவ, தங்கை அவள் கலகலவென சிரிக்க துவங்கிவிட்டாள். எதுக்கு சிரிக்கிற என புரியாமல் கேட்டவனை பார்த்து, என்னன்னா சீரியல் கதை போல பேசுற என்றாள். அப்படி இல்ல ரூபி, எல்லாருமே ஒரே போல நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல என்று அவன் கூற, அப்படிலாம் உனக்கு நடக்காதுன்னா, எனக்கு வரப்போற அண்ணிய விட என் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால இது மாதிரி எண்ணம் எனக்கு வரவும் இல்ல, வரவும் வராது என்றாள். சிரித்தபடி தங்கை தலை கோதியவன் அவளுடன் கீழே சென்றான்.
திகைப்புடன் விழித்தபடி தன் வீட்டு கூடத்தில் நின்றிருந்தாள் அஞ்சிலை. எங்களுக்கு பார்த்ததும் பொண்ண புடிச்சிருந்தது. அதான் பேசிட்டு போகலாம்னு வந்தோம் என்று அந்த முதியவர் கூற, குணசேகரனுக்கு என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. மகளது திகைத்த விழிப்பைக் கண்டவர், இல்லங்க, பொண்ணு இப்பதான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போறா. அது மட்டும் இல்லாம பையன் வெளிநாடு வேற போறான்னு சொல்றீங்க. நினைச்ச நேரம் பார்க்க முடியாத இடத்துல கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல என்றிருந்தார். சில நிமிட உரையாடல் நீடிப்பதில் தந்தையின் யோசனை முகம் இவளுக்கு பயத்தினை ஏற்றிக்கொண்டே போக கண்கள் கலங்குவது போலானது. மகளின் நிலையை கண்ட தாயுள்ளம் அதை தெளிவாக படித்துவிட தன்னால் இயன்றவரை இந்த சம்பந்தம் வேண்டாம் என்பதை அச்சூழலில் பதிவு செய்து அவர்களை அனுப்பி வைத்தார். கலங்கி நின்ற அஞ்சிலைக்கும் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. பெற்றோருக்கும் என்ன பேசுவதென்று புரியவில்லை. இரு அணிகளில் எந்த அணி முதலில் வாய் திறக்கும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன், இப்படி எவ்வளோ நேரம் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க போறீங்க என்று வினவ, தன் தொண்டையை செருமிக் கொண்ட குணா, அஞ்சுமா என்று அழைத்தார். அவள் கண்களில் கோடாக ஒரு துளி நீர் உருண்டோட, இது எதுக்கு என்று அவர் துவங்கும் முன் தந்தையை ஓடி வந்து அணைத்து கொண்டு, வெளிநாடெல்லாம் நான் போக மாட்டேன்பா. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னுலாம் சொல்லல. கொஞ்சம் மாசம் போகட்டும். நீங்க யார காட்டினாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள். அட என்னடா நீ? அப்பா அவ்வளவு தூரம் உன்னை விட்டுடுவனா? இதுக்கு எதுக்கு அழற என்று அவர் வினவ, இல்ல, அது பயந்துட்டேன்பா என்றாள். நல்லா பயந்த. நாளை பின்ன கல்யாணம் பண்ணி போய் தானடி ஆகணும் என்று காயு கூற, போமா என்று விட்டு எழுந்து சென்றாள். உறவினர் திருமணம் ஒன்றில் அவளை பார்த்து பிடித்து போன தம்பதியினர் தங்கள் மகனுக்கு அவளை பெண் கேட்டு வந்திருக்க, வெளிநாட்டில் மகளை விட விருப்பமற்றவர் வேண்டாம் என்ற முடிவிலேயே இருந்தார். மேலே தனதறைக்கு வந்து தோழிக்கு அழைத்து நடந்ததை கூறிய அஞ்சு, முதல் தடவையா எனக்கு என்னமோ படபடன்னு ஆகி பயமா போச்சு சாய் என்க. தோழியின் மனநிலை அவளுக்கு நன்கு புரிந்தது. எப்போதும் திருமணம் பற்றி நல்லதொரு அபிப்பிராயத்தில் இல்லாதவளுக்கு திடீரென திருமணம் என்கவும் பயத்தில் கதிகலங்கி விட்டது. அதிலும் வெளிநாடு வரை பெற்றோரை பிரிந்து செல்ல வேண்டுமா என்ற அச்சமும் கூடிக்கொள்ள கண்ணீர் கரை புரண்டு ஓடிவிட்டதை உணர்ந்தவள், ஒண்ணுமில்ல அஞ்சு, எப்படினாலும் நீ கல்யாணம் பண்ணதான் போற. என்ன, முதல் தடவை அதுவும் வெளிநாட்டு சம்பந்தம்னு சொல்லவும் கொஞ்சம் பயந்துட்ட. கண்டதையும் யோசிக்காம நல்லா சாப்பிட்டு தூங்குற வழிய பாரு என்றாள். ம் என பாவமாக ஒலித்த அவளது குரலில் மென்மையாக புன்னகைத்தவள், அஞ்சு, ஜஸ்ட் சில். நீ பார்த்த வர கல்யாண வாழ்க்கை வேறையா இருக்கலாம். ஆனா அதுல சண்டைகளும் சச்சரவுகளும் மட்டும் நிறைஞ்சுதான் இருக்கணும்னு என்ன நிச்சயம் என்று வினவ, ஏ சாய், சும்மா கிட. எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்துல பொய்யான நம்பிக்கையை உருவாக்கிக்க நான் விரும்பல என்றாள். அப்படி இல்லடி என்ற சாயை தடுத்து, விடு சாய், இந்த பேச்ச நிப்பாட்டிப்போம். நான் போய் சாப்பிடுறேன். ரொம்ப ரோஷமா முகத்தை திருப்பிக்கிட்டு வந்துட்டேன். அதையே மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடணும் என்று கூற, சரி போய் சாப்பிடு என்ற அழைப்பை துண்டித்தாள். அலைபேசியை வைத்திட்ட அஞ்சிலை எழுந்து சென்றிட, இங்கு தன் கைபேசியை பார்த்தபடி இருந்த சாய், உனக்கு நம்பிக்கைய வளர்த்துக்க விருப்பம் இல்லாம இல்ல. எங்க திடீர்னு ஒரு ஆசையில நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டு, இதே போல நாளைக்கு உன் வாழ்க்கையிலயும் நடந்துட்டா அந்த வலிய தாங்க முடியாதுங்கிற பயம் என்று கூறிக்கொண்டாள். ஒரு பெருமூச்சை விட்டவள், ஹம், நான் சொல்றதான் காதுல ஏத்திக்க மாட்டேங்கிற. நாளைக்கு உனக்கு வரப்போறவராது இத உனக்கு புரிய வைக்கும்படி இருக்கணும் என தோழிக்காக ஒரு வேண்டுதலை போட்டுக்கொண்டு தானும் உண்ண சென்றாள்.